கரண்ட் இல்லாத நேரத்தில் வைஃபையை பவர் பேங்கில் பயன்படுத்த முடியுமா? கண்டிப்பாக பயன்படுத்த முடியும். அது எப்படின்றத தெளிவாக பார்ப்போம். இதுக்கு 3 விஷயம் தேவை. முதலாவது பவர் பேங்க். இதுக்கு சாதாரண பவர் பேங்கில் செய்ய முடியாது. அது ஏன்னு சொல்கிறேன். ஏன்னா வைஃபை 12 வோல்ட்டில் வேலை செய்கிற ஒரு விஷயம். சாதாரண பவர் பேங்க் எல்லாமே 5 வோல்டேஜை தான் அவுட்புட்டாக தரும். ஆகவே 5 வோல்டேஜை வச்சு நாங்கள் 12 வோல்டேஜ் இருக்கிற வைஃபையை பயன்படுத்த முடியாது. இதுக்காக பிடி பவர் பேங்க் வேணும். பிடி அப்படின்னா பவர் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபாஸ்ட் சார்ஜிங்காக கொண்டு வந்த ஒரு விஷயம். இதன் மூலமாக பவர் பேங்க்லேருந்து 5 வோல்டேஜ் மட்டும் இல்லாமல் 9 வோல்டேஜ், 12 வோல்டேஜ், 15 வோல்டேஜ், 20 வோல்டேஜ் போன்ற வோல்டேஜுகள் வரும். இதில் 12 வோல்டேஜ் பெருமன்றபடியால் இதை பயன்படுத்தி நாங்கள் வைஃபையை யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்கள்கிட்ட பிடி பவர் பேங்க் இருக்குண்டா உடனே போய் பழைய ஃபோன் சார்ஜர் கேபிளை தேடி அதை வெட்டி அதை கொண்டே வைஃபையில் கொடுத்தா 12 வோல்ட் பெருமண்டு சார்ஜர் கேபிளை வெட்டிடாதீங்க. ஏன்னா கேபிள் வேஸ்ட் ஆயிரும். ஏனெண்டா எல்லா பிடி பவர் பேங்க்லேயும் சாதாரணமாக 5 வோல்டேஜ் தான் வரும். அப்புறம் எப்படி நீ 12 வோல்டேஜ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் தான் நமக்கு ரெண்டாவது தேவைப்படுற பொருள் வருது. அது பிடி ட்ரிகர் போர்ட். இது என்ன செய்வேன்னா, பவர் பேங்க்கு எனக்கு 5 வோல்டேஜ் வேண்டாம், 12 வோல்டேஜ் அனுப்பு என்ற சிக்னலை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா பெருசாக விலையை நினைக்காதீங்க. $1.5 குறைவு தான். இலங்கை காசுக்கு 100 ரூபா தான். தேவையான நான் இன்ஸ்டா பயோ ஸ்டோரி ஹைலைட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த போட்டை வாங்கினதுக்கப்புறம் இந்த போட்டில் பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜ் வரும். இப்போ 12 வோல்ட் எடுத்தாச்சு. இதை நம்ம வைஃபையை கொடுக்கணும். இதை வைஃபையை கொடுக்கணும்னா நமக்கு 3வது விஷயம் தேவை. அதுதான் பவர் கேபிள் பின். உங்களோட வைஃபைன்னு பவர் கேபிள் பின் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு பவர் கேபிள் பின்னை வாங்கிக்கொள்ளுங்க. நான் என்னோடது மாதிரி வாங்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவர் கேபிள் பின்னில் எது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கூடுதலாக பவர் அடாப்டரில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருப்பாங்க. என்னோடய பவர் கேபிள் பின் பார்த்திங்கன்னா நடுவில் ப்ளஸ்ஸும் சுற்றி வேறு இருக்கிற ஓரிங் மைனஸுமாக இருக்குது. உங்களுக்கு என்னன்றதை உங்களோட பவர் அடாப்டரில் பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுன்ற ப்ளஸ் மைனஸை நாம் முதல்ல வச்சுருந்த பவர் டெலிவரி ட்ரிகர் போர்ட்டுன்ற ப்ளஸ் மைனஸோடு கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ப்ளஸ் மைனஸை பார்த்து கொடுங்க. ஏனெண்டா ப்ளஸ் மைனஸை மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களோட வைஃபை பழுதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாயிருங்கோ. இப்போ நீங்கள் இதை வைஃபையில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வைஃபை கரண்ட் இல்லாத நேரமும் வேலை செய்யும். அதனால் நீங்கள் கரண்ட் இல்லாத நேரமும் பவர் பேங்கை வச்சு வைஃபையை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.